சந்திராக்கு மூணாவதும் பொன்னா. மாமியார் மங்களத்தில் அலறல் கேட்டு தூக்கத்தில் தூக்கி வாரி போட்டவளாய் எழுந்து கொண்டாள் சந்திரா. 30 வருஷம் முன்பு கேட்ட அதே குரல் கனவில் வந்து இன்று மீண்டும் ஒலிக்கியது. முதல் 2ம் பொட்டையா பெத்து இப்போ 3ஆவதும் பொண்ணு. என் பையன் தலை மொட்டைதான் போ. மாமியாரின் ஆங்காரமான குரல் பிரசவம் முடிந்து தளத்திருந்த சந்திராவின் செவியில் அமிலமாய் பாய்ந்தது. நான் என்னம்மா செய்கிறது? ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் அதை வயிற்றுல தாங்குறவன் காரணம் இல்லை. மண்ணில் நடுகிற விதையை கொண்டு தான் செடி முளைக்கும் என்று சந்திரா மனசுக்குள் சொல்லி கொண்டாள். வாய்விட்டு சொல்லவும் சண்டை போடவும் தெரியாத அப்பாவி. அனாதைகளுக்கு மனம்தான் வாய், மனமே செவி, மனமே சுமை தாங்கி. முதல் பிரசவம் பார்த்ததுமே சந்திராவை வளர்த்த உறவினர்கள் அவளுக்கு தண்ணீர் தெளித்து விட்டுவிட்டனர். உன்னை பெத்து போட்டு ஒரே வருஷத்தில் காவேரி வெள்ளத்தில் உன் அம்மாவும் அப்பாவும் துலாஸ்நாமம் செய்ய போனவனா போய் சேர்ந்துட்டா. கோயில் அர்ச்சகரான உன் அப்பா உனக்கு ஒரு சொத்தும் சேர்த்து வைக்கல. ஏதோ பரிதாபத்தில் தூரத்து உறவுக்காரங்க நாங்கள் உன்னை 10 கிளாஸ் படிக்க வச்சோம். நீயும் ஷேப்பாக நல்லா அழகாக இருக்கிறதுனால நம்ம ஜாதி பையன் அதிகம் சீர் எதிர்பார்க்காம கல்யாணமும் பண்ணிட்டான். இப்போ தலைச்சம் குழந்தை பிறக்கிற வரை செய்துட்டோம். இனிமே இங்கே வராத, எங்களுக்கும் 4 பசங்க இருக்குது என்றார்கள் வளர்த்தவர்கள். அடங்கி அடங்கி வாழ்ந்தே பழக்கம் ஆகிவிட்டதால் கல்யாணமாகி வந்ததும் மாமியாரின் அதிகாரத்தை பொறுத்து கொண்டு அடிமையாகவே கிடக்க ஆரம்பித்தாள் சந்திரா. பெரியவள் நித்யாவை தொடர்ந்து 5 வருஷம் கழித்து நிர்மலாவும் பிறந்து விட்டாள். சந்திராவின் புருஷன் கிரிதருக்கு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ். ஊர் ஊராக சுற்றுவான். மாதத்தில் பாதி நாள் தான் வீட்டில் இருப்பான். என்றாவது ஒரு நாள் அவனிடம், உங்கள் அம்மா ரொம்ப என்னை அதற்றார் என்று சந்திரா பயந்தபடி சொன்னாள். இதை பாரு சந்திரா அம்மா, நான் பிறந்து ஒரே வருஷத்தில் அப்பாவை இழந்துட்டா பாவம். அந்த சோகம்தான் அம்மாவுக்கு வெறுப்பாக மாறுது. நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்பான். 3ஆவதாக பெண் குழந்தை பிறந்ததும் மங்களத்தின் ஆலோசனையை கேட்க சொன்னால் கிரிதர். எனக்கும் வர வர பிஸ்னஸ் டல்லாக இருக்குது. நித்யாவுக்கும் நிர்மலாவுக்கும் கல்யாணம் பண்ண பணம் சேர்க்கணும். தங்கம் வேற விஷமாக விலை ஏறிண்டு போகிறது. நான் மாடாக உழைக்கிறது இதுக்காக தான். இதில் 3ஆவதும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. நான் என்ன செய்வேன் எதிர்காலத்துக்கு? அதனால் அம்மா சொல்கிறபடி குழந்தைய நம்ம வீட்டில் வேலையாய்கிட்ட கொடுத்து ரோட்டில் கிடந்ததா சொல்லி அனாதை காப்பகத்தில் விட்டுட சொல்லலாம் என்றான். தன் அருகில் கிடந்த சிசுவை பார்த்தால் சந்திரா. ரோஜாக்கு கை கால் முளைத்தது போல அப்படியே சந்திராவின் நிறத்தில் ஜாடையில் கூடை கவித்து போட்ட மாதிரி தலைமயிருடன் அழகு பிம்பமாயிருந்தது. முதல் 2 பெண்களும் கிரிதரின் ஜாடைதான். குழந்தை அழகாயிருக்கு என்றால் கண்ணீர் வழிய. வர வர அழகும் ஒரு பெண்ணுக்கு ஆபத்தாக இருக்கும். வயிற்றுல நெருப்பை கட்டின்ற மாதிரி இவளை வளர்க்கணும். அதனால் என் ஆலோசனைக்கு சரின்னு சொல்லுடி. மங்களத்தின் அதட்டல் சந்திராவை கலங்க வைத்தது. கண்ணில் நீர் முட்ட, மார்பில் பார் முட்ட, நீண்ட நேரத்துக்கு எதுவுமே பேசாமல் இருந்தவள் வேறு வழியின்றி சம்மதித்தாள். எங்கோ குழந்தை நன்றாக இருந்தால் சரி. அன்று கர்ணனை பிரிந்த குந்தியின் நிலைமையில்தான் இருப்பதை சந்திரா உணர்ந்தாள். கிரிதருக்கு ஒரு பையனை பெத்து இருந்தியானா இப்படி அழ வேண்டி வந்திருக்குமா என்று வார்த்தைகளால் சுட்டாள் மங்களம். மங்களத்தின் திட்டப்படி வீட்டு வேலைக்காரி வேலாயிடம் அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. அதை அவள் வேறு ஒரு ஊரில் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்து விட்டதாயும், சில நாட்கள் அந்த குழந்தையை யாரோ பணக்காரர்கள் தடுத்தெடுத்து விட்டதாகவும் கொண்டு போய் விட்டதாகவும் வேலாயே வந்து சொன்னாள். யார் என்ன போன்ற விவரங்கள் சொல்ல மாட்டார்களாம். என்னுடைய ரோஜாப்பூ எங்கோ நல்ல வசதியான இடத்தில் வளர்கிறது என சந்திரா மெல்ல தன்னை தேற்றிக்கொண்டாள்.
அவ்வப்போது ரோஜா பூவின் நினைவு சந்திராவுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரோஜா பூ இன்றைக்கு இருந்தால் 30 வயது இருக்குமா? கல்யாணம் ஆகி இருக்குமோ? குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கும். விஷயம் தெரிந்து பெற்றவளை தேடி வருமோ அல்லது பெற்றவள் மேல் கோபமாக இருக்குமோ? அந்த சம்பவத்தை நினைத்தாலே சந்திராவுக்கு உடம்பே சிலித்துதான் போகும். கண்கள் குளமாகி ததும்பும். பிரசவத்தில் தங்கை பாப்பா இறந்து விட்டதாகவே இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கும் மூத்த 2 மகள்களை பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்வில் நெஞ்சு குறுகுறுக்கும். வேலாயியும் அவளுடைய புருஷன் இறந்து விட்டான் என ஓரிரு மாதங்களில் மகள் இருக்கும் வேறு ஊருக்கு போய்விட்டாள். நித்யாவும் நிர்மலாவும் கல்லூரி படிப்பை தாண்டுவதற்குள் கிரிதர் மாரடைப்பில் இறந்து போய்விட்டான். 2 பெண்களும் புத்திசாலியாக இருந்ததனால் படித்து முன்னேறிவிட்டனர். பல தொண்டு உள்ளங்கள் இருவரின் கல்வி தேவைகளுக்கு உதவினர். பெரியவள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி கை நிறைய சம்பாதித்து நல்ல மாப்பிள்ளை கிடைத்து கணவனுடன் அமெரிக்காவில் இருக்கிறார். 6 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. சின்னவள் நிர்மலா மருத்துவ பணிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு விட்டாள். சேலத்தில் டாக்டர் நிர்மலா என்றால் தெரியாதவர்களே இல்லை. ஏழைகளுக்கு இலவச வைத்தியம் பார்ப்பதிலிருந்து மருத்துவத்துறையின் சவாலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பது வரை நிர்மலாவுக்கு எல்லா இடத்திலும் நல்ல பெயர். தன் அம்மா பாட்டியிடம் பட்ட கஷ்டங்களை கண்கூடாக பார்த்தவள். அம்மா, இனிமேலாவது நீ கண் கலங்காம இருக்கணும். உன்னை கடைசி வரை கூடவே இருந்து காப்பாற்றுறது என் கடமை. கல்யாணம் என்கிறதெல்லாம் எனக்கு அவசியமில்லை. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்வார்கள். நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஆணை விட பெண் பல மடங்கு சிறப்பானவன். ஏன் பிரம்மாண்டமானவள் பெண் என்பதில் எனக்கு சிறிதளவும் சந்தேகம் என்றுமே இருந்ததில்லை. அதற்கு சாட்சி நீதான் என்பாள் நிர்மலா. பெண்களின் கனவுகளும் முன்னேற்றங்களும் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும், பெண்களின் மனம் படும் பாடு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏக்கம், தாகம் இவை கவனிக்கப்படாத போது எகும் நியாயமான கோபம், இவைகளை பற்றி நிர்மலா பேசும்போது சந்திராவுக்கு பெருமையாக இருக்கும். பெண்களே தவறாக புரிந்து கொள்வது, ஒரு பெண்ணுக்கு மற்றொரு பெண்ணே எதிரியாக இருப்பது எத்தனை கீழ்த்தரமானது என்பதை தன் பாட்டியிடம் பேசி அவள் வாயை அடைத்து விடுவாள். உண்மையில் நிர்மலா வளர்ந்த பிறகுதான் சந்திராவுக்கு மங்களத்திடமிருந்து விமோச்சனமே கிடைத்தது. ஆனால் செய்த தவறை உணர்வதற்குள் மங்களத்திற்கு பக்கவாதம் வந்து கை காலுடன் மூளையும் இழுத்து கொண்டு விட்டது. 5 வருடங்கள் கட்டிலோடு கிடந்தாள். என்னம்மா, பாதி தூக்கத்தில் எழுந்துட்டியா? பாட்டி கனவுலையும் வந்து பயம்புறுத்தினாளா? இருக்கிற வரைக்கும் உன்னை பாடா படுத்தியது போராதா? சின்ன கோபம் கலந்த சிரிப்புடன் நிர்மலா சந்திராவின் அறைக்குள் நுழைந்தாள். என்னவோ போ, பாட்டியும் போய் சேர்ந்து இன்னைக்கு 13 நாள் ஆச்சு. செத்து போனவளை பற்றி துஷானையா பேசக்கூடாதுண்டுவா. மற்றவ மனசை கொத்தி போட்டு மரணமடைந்தவங்களுக்காக இரக்கமே படக்கூடாது. பாட்டிக்கு அகம்பாவம் அதிகமாயிருந்தது. ஒரு ஆணை பெற்ற பெருமை கலந்த திமிர். உன்னிடம் ஒரு நாள் அன்பா பேசி இருப்பாளா? துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே அன்பிற்கு அழியவில்லை என்பார் பாரதி. அன்பு அகத்தில் இருக்கிறதால் நான் எதையுமே இயல்பையாய் எடுத்துக்கொன்றேன் போமா. ஆமா, அழகு என்பது ஒரு ரோஜாப்பூ. ரோஜாவோடு மல்லிகையை அல்ல, ரோஜாவோடு இன்னொரு ரோஜாவை கூட ஒப்பிடக்கூடாது இல்லையாமா. ரோஜாப்பூ என்று நிர்மலா சொன்னதும் சந்திராவுக்கு உடம்பு ஆடி போய்விட்டது. இன்று அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தையின் நினைவு வர காரணம் என்ன? சந்திரா யோசிக்கும் போதே, நிர்மலா, அம்மா நினைவிருக்கா? இன்னைக்கு என் தங்கையோட பிறந்த நாள். பிறந்தப்போ ரோஜாப்பூ போல அழகா இருந்தான்னு நீ சொல்லி இருக்கியே. அவளுக்கு மனசும் உன்னை போல அழகாதான் இருந்திருக்கும். அந்த அழகு குழந்தை பேரில் பெயர் வைக்கணும்னாடியே அது கடவுள்கிட்ட போயிடுச்சு இல்லையா? அதனால் என்ன
நான் என் தங்கைக்கு ரோஜாப்பூ என்றே பெயர் வைக்கிறேன். அந்த ரோஜாப்பூ பேர்லேயே கோயிலில் இன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுமா என்று முடித்தபோது சந்திரா குலுங்கி அழ ஆரம்பித்தாள். நிர்மலா தாயின் தோலை மெல்ல தட்டி கொடுத்தாள். பிறகு, அம்மா, இன்னைக்கு பாட்டியின் சுபவீஸ் காரியங்கள் முடிந்ததும் குல தெய்வ கோயில் போகணும்னு சொன்னியே, அது கொல்லிமலை போகிற வழியில் இருக்கு. போயிட்டு திரும்பி வர நேரமாகும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷன் வேலை இருக்குமா? சாரி, உன் கூட வர முடியலை. நம்ம புது டிரைவர் முருகனுக்கு 26 வயது தான். சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப ஷார்ப். எனக்காக ஆஸ்பத்திரியில் காத்திருக்கிற நேரத்தில் நல்ல புக்ஸ் படிக்கிறான். அனாவசியமாக யார் கூடயாவது ஃபோனில் பேசுகிறது, சக டிரைவர்களிடம் அரட்டை அடிக்கிறதுன்னு எதுவும் கிடையாது. சொந்த ஊர் தர்மபுரியாம். முருகன் உன்னை பத்திரமா கோயிலுக்கு கூட்டி போயிட்டு வந்துடுவான். என்ன? நிர்மலா மருத்துவமனை கிளம்பி போனதும் சாஸ்திரங்கள் வந்து மங்களத்தின் சுபநாள் காரியங்களை காலை 8 மணிக்குள் முடித்து வைத்து போனார். மணி 10. சந்திரா பூ, பழம், தேங்காய் பையுடன் தயாராக வாசலுக்கு வந்தபோது முருகனும் வந்துவிட்டான். அவள் கையிலிருந்து பையை பவ்யமாக வாங்கி கொண்டான். அம்மா, கிளம்பலாமா அம்மா என்று கேட்டான் பணிவான குரலில். வெள்ளை சூரியன் நெற்றியின் விபூதி கீற்றினால் புன்னகை ததும்பும் முகத்தில் அவனை பார்க்கிறபோது இறைவன் முருகனையே பார்க்கிற மாதிரி இருந்தது சந்திராவுக்கு. டிபன் சாப்பிட்டியாப்பா என்று அன்பாய் கேட்டாள். இல்லம்மா, நான் கோயிலுக்கு போக வேண்டிய நாளில் காலையில் எதுவும் சாப்பிடுவதில்லை. சந்திரா முருகனை பெருமையுடன் பார்த்தான். சேலத்தில் இருந்து கொல்லிமலை போகிற வழியில் இருக்கிற அந்த முருகன் கோயிலுக்கு காரை செலுத்தி கொண்டிருந்தான் முருகன். பெண் இருக்கையில் அமர்ந்திருந்த சந்திரா அவனிடம், உனக்கு கூட பிறந்தவர்கள் இருக்கிறாங்களாப்பா என்று கேட்டாள். இல்லைம்மா, நான் ஒரே பையன்தான். எனக்கு ரொம்ப ஆசையாக ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கணும்னு, ஆனால் அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிட்டேன். பொன் குழந்தைங்களா எனக்கு இஷ்டம்மா. அதனால் நான் கல்யாணம் பண்ணிட்டா வரிசையாக 4 பெண் குழந்தைகளை பெற்றுக்கிறதா இருக்கேன் என்றான். சந்திராவுக்கு சுருக்கென்றது. 4 இல்லை, 3வதையே தொலைத்துவிட்டு நிற்கிறேன் நான். ரோஜாப்பூ, எங்கே இருக்கிறாய் கண்ணே? இன்னைக்கு இருக்கிற தைரியம், பண வசதி அன்னைக்கு இருந்திருந்தா உன்னை தூக்கி கொடுத்திருக்க மாட்டேன்டி கண்ணே. முருகன் சட்டென திரும்பி, அம்மா, உங்களுக்கு பிரபல சொற்பொழிவாளர் பேச்சு கேட்க பிடிக்குமா? அந்த CD போடட்டுமா என்று கேட்டான். சந்திரா மென்மையாய் தலையாட்டினாள். இன்னும் 1 மணி நேரமாகும் கோயிலுக்கு போக, அதுவரை கேட்கலாமே என்றாள். CDயை ஆன் செய்தான் முருகன். சமுதாயத்தின் தேரில் அலங்கரிக்கப்பட்ட ஆபரணம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த பெண் இல்லை என்றால், சமுதாய தேரில் நாமும் ஒரு சக்கரம் என்று அறிய தலைப்பட்டால், பல நூற்றாண்டுகளாய் மூடி வைக்கப்பட்ட எரிமலையின் கண்கள் மூர்க்கமாய் திறந்து கொண்டன. பெண் கல்வி புதிய பெண்மையத்தையும் தோற்றுவிட்டது. வாழ்வு பெறுவது அதிகமா, தொலைப்பது அதிகமா எனில் தொலைப்பதே அதிகம் என்று சொல்லத் தோன்றுகிறது. வாழ்வின் முற்பகலில் செய்த தவறுகளுக்கு பிற்பகலில் வெட்கப்பட ஆரம்பித்தால் அந்த வெட்கத்தின் எடை இக்கால வாழ்வின் ஆயுளை விட அதிகமாக இருக்கிறது. எந்த சூரிய உதயமும் பூமிக்கு சோகம் கொண்டு வருவதில்லை. எந்த இரும்பும் சவப்பெட்டிக்கான ஆணிகளாய் தன்னைத்தானே தயாரித்துக் கொள்வதில்லை. சோகத்தை மனிதர்களே வாங்குகிறார்கள். ஆணிகளை மனிதர்களே வடிவமைக்கிறார்கள். தன்னை போல இன்னொரு உயிரின் இருப்பையும் மதித்து தான் நாகரிகத்தின் முதிர்வு. சந்திரா ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த போதே சட்டென CD பிளேயரை ஆஃப் செய்தான் முருகன். சந்திரா திகைக்கும் போது காரையும் பிரேக் போட்டு நிறுத்திவிட்டான். என்னப்பா ஆச்சு? சந்திரா கலவரமாய் கேட்டாள். அம்மா, சாலை ஓர புதர்ல பாம்பா முருகா? இல்லைம்மா,
ஒரு குழந்தை கிடக்குது, தூரத்திலே பார்த்துட்டேன். அலறியபடி முருகன் காரினின்றும் இறங்கி புதரை நோக்கி ஓட, சந்திராவும் கார் கதவை திறந்து கொண்டு அவனை தொடர்ந்தாள். புதர் நடுவே பிறந்து சில மணி நேரங்களே ஆன பெண் குழந்தை கிடந்தது. முருகன் குனிந்து வாரி எடுத்தான். அவன் கண்கள் கலங்கி சிவந்து விட்டன. பெண் சிசுவை தூக்கி கடாசி நாங்களே ஐயோ என்றவன் அதன் உச்சி மண்டை துடிப்பதையும் கை அசைவதையும் கண்டு நல்ல வேளை உயிர் இருக்குதுமா என்றான். சந்திரா அவனிடமிருந்த குழந்தையை வாங்கி புடவையை தலைப்பில் சுற்றி கொண்டாள். அவள் கண்கள் கண்ணீரை கொட்ட தயாராகின. குழந்தை பட்டு ரோஜாப்பூ நிறத்தில் 30 வருஷத்துக்கு முன்பு தன் பெற்ற செல்வம் போலே இருந்தது சந்திராவுக்கு. அதிர்ச்சியும் வேதனையும் நிரம்பிய குரலில் முருகனிடம் காரை திருப்பு முருகா, வீட்டுக்கு போகலாம் என்றான். அம்மா கோயிலுக்கு என இழுத்தான் முருகன். குழந்தைக்கு முதலில் பசும்பால் வாங்கி புகட்டன். அன்பான அரவணைப்பு குழந்தைக்கு முக்கியம், அதைவிட கோயில் முக்கியம் அல்ல. ஆமாமா, நானும் அதை தான் நினைச்சேன். நல்ல வேளை குழந்தையை வீசி போட்ட கல் மனசுக்கார பாவிங்க பாலில் நெல்மணி போட்டு கொல்லாமல் விட்டாங்களே. தெய்வமே, என் கண்ணில் மட்டும் குழந்தை படாமல் போயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? அம்மா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலைக்கார கேவி இதே ஊரில் பல வருஷம் முன்னாடி தான் வேலை செய்த அந்த வீட்டு மாமியார் கேவி சொன்னான்னு அவன் மருமக பெற்ற பெண் குழந்தைய காசுக்காக பாலாடையில் பாலில் நெல்லுமணி போட்டு கொன்று போட்டுச்சு. கடைசி காலத்தில் உண்மையை தன் உறவுக்கிட்ட சொல்லி அழுதா. செஞ்ச பாவத்துக்கு கிழவி இரத்த புத்து நோயில் கிடந்து செத்தா என்று முருகன் ஆற்றாமையாய் சொல்லிக்கொண்டே காரை செலுத்த போது அவன் முகம் கோபத்தில் சிவந்ததை சந்திரா கவனிக்கவில்லை. கவனித்து மேலும் விசாரித்து இருந்தால் அந்த குழந்தைதான் 30 வருஷம் முன்பு அவள் பெற்ற ரோஜாப்பூ என்று. அன்று அதை அவள் மாமியார் வேலாயிடம் கணிசமாக பணம் கொடுத்து கொள்ளச் சொன்னதும் அந்த வேலாயின் பேரன்தான் இந்த முருகன் என்பதும் தெரிந்து போயிருக்கும். சில விஷயங்களை சில காரணங்களுக்காக காலம் மூடி மறைத்துதான் விடுகிறது. நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன்.